I close my medical shop. Yes, I'm going to close my medical shop. என்னடா இவன் ஜவுளி கடை, செப்பல் கடை, ஃபேன்சி, இந்த ஸ்டேஷனரி இந்த மாதிரி ஐட்டம் தானே சொல்லிட்டு தெரிஞ்ச எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு ஏன்னா மெடிக்கலுமா வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேள்வி கேட்டிங்களா? எஸ், அதுவும் என்கிட்ட ஒன் ஆஃப் த ஷாப்பாக இருந்தது. ஸோ இது எனக்கு சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இல்லை, அதனால நான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். தயவு செஞ்சு போயிடாதீங்க. என்னை மெடிக்கலை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து தட் இஸ் குட் ஃபார் அஸ். நிறைய விஷயங்கள் மெடிக்கல் பற்றி இப்போ என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும், எல்லாத்துலேயுமே போய் பார்க்கணும். ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையும் பார்க்கலாம், ப்ளம்பிங் வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் போயிட்டு நான் வெளியில் வந்திருக்கேன். அதனால் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பன்னு கிடையாது, கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெடிக்கலுக்குள்ளேயும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர்ட்ட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஸோ மெடிக்கல் வந்து நல்ல ப்ராஃபிட் சூப்பராக கிடைக்குமே, அதையும் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பில் நிறைய லாஸ் ஆயிடுச்சுங்க, நிறைய கஷ்டம் ஆயிடுச்சு. அதனால் நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஏன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்காத லாபம் எதுலையுமே கிடைக்காதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்குற ட்ரக்ஸ் வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன் இஸ் கால்டு ஜென்ரிக், இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, பேட்டன் சொல்லுவாங்க. இது பேட்டன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து கம்பெனி மெடிசின்ஸ் ரேட்டு கூட இருக்குது, அந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். ஒரு மெடிக்கல் ஷாப் பேட்டன் ஐட்டம் மட்டும் விற்றாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது, ரொம்ப கம்மி. நம்ம ஜவுளி கடையோட கம்மியாக ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் மோர் தென் 90% ஜென்ரிக் ஐட்டம் தான் இருக்கும். ஜென்ரிக்ன்றது அதோட ரேட்டை சொல்கிறேன் பாருங்க, ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மெடிசன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மெடிக்கல் ஷாப்காரங்களுக்கு வந்து ஒரு மெடிசனோட ரேட் வந்து எல்லாமே இல்லை, ஒரு சில மெடிசன்ஸ் வந்து 20 ருபீஸ்க்குள்ளே இருக்கும் நாங்கள் வாங்குற ரேட். ஆனால் அதோட எம்ஆர்பி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 145 155 ருபீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெடிசின்ஸ் தான் எல்லாமே ஜென்ரிக் மெடிசின்ஸை எடுத்து போட்டு ஒரு சில மெடிக்கல் ஷாப்பில் வந்து பாதி விலை மருந்து கடை 50% டிஸ்கவுண்ட் தரோம், 10%, 20, 30% அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் பேட்டர்ன் ஐட்டம் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த பேட்டர்ன் ஐட்டத்தில் எனக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேளுங்க, சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே 10-20% கூட கிடைக்காது. ஸோ இவ்வளோ நல்லா போட்டிருக்கேப்பா, அப்புறம் ஏன் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நான் மித்த பிஸ்னஸும் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் அது என்னால் பண்ண முடியலை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீல்ட்லையுமே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இது கற்றுக்கணும், இது கற்றுக்கிறக்கூடாதுன்னு இல்லை, எல்லாத்தையுமே நம்ம கற்றுப்போம், எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் சொன்னேன், மொபைல் கூட நான் வச்சுருக்கேன், மொபைல் ஷாப் வச்சுருக்கேன், அந்த ரிப்பேரும் கூட நான் பண்ணுவேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்டெப்த்தாக போய் போர்டெல்லாம் வேலை பார்த்து அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு டச் டிஸ்பிளே மாற்றுறது, ஸ்பீக்கர், மைக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் என்ன இருக்கும் அந்த வேலைகள்லாம் மாற்றலாம். இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு பொழப்பு நடத்தினா தான் நம்ம சின்ன கடையில் ஓரளவுக்கு வருமானம் பார்க்க முடியும். வெறும் ஜவுளி கடை மட்டும் வச்சுட்டு, செப்பல் கடை மட்டும் வச்சுட்டு நான் உட்காந்துருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் சர்வை பண்ண முடியாது. ஸோ ஜவுளி விற்காத அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன், நான் மொபைல் செகண்ட்ஸில் வாங்கி வச்சுருப்பேன், அது கொஞ்சம் சேல் ஆகலாம். ஆக்சசரிஸ் சேல் ஆகலாம். அந்த ஆக்சசரிஸ் பற்றி கண்டிப்பாக, மொபைல் ஆக்சசரிஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா அதுலேயும் நல்ல ப்ராஃபிட்டுங்க. இப்போ மெடிக்கலுக்குள்ளே வரலாம். ஸோ நல்ல ப்ராஃபிட் தான் அதில் கிடச்சிட்ருக்கு. பட் என்னால் ரன் பண்ண முடியலை, அங்கே உட்காந்து பார்க்க முடியலை. அதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் ஆள் உட்காந்துருந்து அங்கே டெடிகேட்டடாக பண்ணால் தான் வந்து வர்றவங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க முடியும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட மெடிக்கல் ஷாப் அவுட்டரில் இருக்குது. அவுட்டரில் மெடிக்கல் ஷாப் இருந்துச்சுன்னா, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நிறைய பேர் வரவே மாட்டாங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி என்கிட்டன்னு கிடையாது, ஆல்மோஸ்ட் மோர் தென் 90% மெடிக்கல் ஷாப்பில் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எந்த ஒரு பேஷண்ட்ஸும் வந்து வாங்க வர மாட்டாங்க. வர்றவங்க ஆத்திர அவசரத்துக்கு வயித்து வலி, தலைவலி, காய்ச்சல், சளி இந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்து டாக்டர்ட்ட போனா கண்டிப்பா 500, 1000 செலவாயிரும். அதனால தான் மெடிக்கல் ஷாப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மட்ட வருவாங்க. வந்தா ஒரு 50, 100க்குள்ள போய் செலவ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. ஸோ ஆக்சுவலா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நாங்க ட்ரக்ஸ் குடுக்கக்கூடாது. தட் இஸ் அஃபென்சிவ். ஸோ அது தப்பு. ஸோ ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நாங்க எதுவும் குடுத்தோம்னால், அது அஃபென்சிவா வரும், கேஸ் ஆயிரும். அதனால அது ஒரு பிரச்சனை. அது இல்லாம ரன் பண்ண முடியாது. பட் எனக்கு மட்டும் இல்ல, நெறைய மருந்து கடைக்காரங்க ஏன் இந்த சொன்ன உடனே உங்களுக்குமே நெறைய டவுட் வரும். இப்ப மெடிக்கல் ஷாப்ல மட்டும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்க ட்ரக்ஸ் குடுக்கக்கூடாது. ஆனா அப்படி எப்படிங்க ஆன்லைன்லலாம் சேல்ஸ் பண்றாங்க? ஆன்லைன்ல நெறைய கம்பெனிஸ், எந்த கம்பெனிஸ் வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் காமிங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ட்ரக்ஸ் குடுக்குறேன்னு சொல்றாங்க? நெறைய கம்பெனிஸ், எக்கச்சக்கமான கம்பெனிஸ் எல்லாமே வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனே தேவையில்ல. ட்ரக்ஸ் அதில இருக்கும். அந்த ட்ரக்க நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா, அது நம்மளுக்கு வீட்டுக்கே வந்துரும். ஸோ இது மட்டும் நம்ம பண்ணலாம். அது அஃபென்சிவ் கிடையாது. ஆனா ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கவன் வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம குடுத்தான்னா, தட் இஸ் அஃபென்சிவ். என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு பாருங்களேன். ஸோ பெரியவங்களுக்கு ஒரு சட்டம், சின்னவங்களுக்கு ஒரு சட்டம். அதுதான். ஸோ இதுலயும் நம்ம வாழ்ந்துட்டு தான் போணும். சர்வை பண்ணி தான் ஆகணும். பேசக்கூடாது. பேசினோம்னா நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். இன்னொன்னு அந்த மெடிக்கல்ல வந்து அந்த எல்லா எம்ஆர்பிலயுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் இல்லையா?
இப்ப இத்தன பெர்சன்டேஜ் உங்களுக்கு காஸ்ட் அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட், புரொடக்ஷன் காஸ்ட் இவ்வளோ வந்துருச்சு. ரூ. 10 செலவாச்சுன்னா, இதுல எத்தன பெர்சன்டேஜ் தான் நீங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கணும் இல்லையா? அது ஏன் இதுல இருக்க மாட்டேங்குது இந்த ஜெனரிக் ஐட்டத்துல? ரூ. 20க்கு ஒரு மெடிசின வாங்கிட்டு, அதுல ஏன் 145, 155ன்னு எம்ஆர்பி வைக்கிறீங்க? ஸோ, அத வந்து ரூல் பண்ண, அத வந்து சரி பண்றதுக்கெல்லாம் இங்க ஆளுங்க கிடையாது. ஆனால் சின்ன சின்ன கடைக்காரங்கள வந்து குத்துறதும், குடையிறதும் அப்படி சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ, அதனால தான் ஐ அம் கோயிங் டூ குளோஸ் மை மெடிக்கல் ஷாப். பட் எந்த ஒரு பிசினஸுமே நம்ம குளோஸ் பண்றப்போ கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். ஆ அந்த கஷ்டம் எனக்கு இருக்கு. ஏன்னா அப்பா ஆரம்பிச்ச பிசினஸ். அதனால தான் அத்தன வருஷமா வந்து அப்பா ஞாபகமா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். பட் இதுக்கு மேல என்னால பண்ண முடியல. ஏன்னா ஃபார்மசிஸ்ட் எதுவும் இல்லாம பண்றோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபார்மசிஸ்ட்ட நம்ம வேலைக்கு போடுற மாரி போட்டு, அவங்க வந்து சைன் போட்டு டெய்லி சைன் போட்டு, அவங்களுக்கு மாசம் மாசம் காசு குடுக்கணும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்களும் அதுல இருக்கு. அதனால ஐம் நாட் கோயிங் டூ ரன் தட் பிசினஸ். வர திங்கட்கிழமை நான் கேரளா போறேன். கேரளால வந்து பாலக்காடுல வந்து ஒரு ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து ஒரு நைட் சாரி டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறேன். டாப்ஸ் வந்து அவங்க குடுக்குற ரேட்டே வந்து 80 தானாமா. எக்ஸல் வந்து ₹80 தான் அந்த மாரின்னு சொன்னாங்க. நெறைய நம்ம குரூப்ல வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ நான் நேரா ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துட்டு, அந்த இதும் பெஸ்ட்டா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த வீடியோ நான் போடுறேன். ₹80க்கு வாங்கிட்டு குவாலிட்டி சூப்பரா இருக்குமா? ஸ்டிச்சிங் நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்குமான்னு தயவு செஞ்சு கேள்வி கேட்டுறாதீங்க. ஆ நிச்சயமா அது பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ₹80க்கு தக்கன குவாலிட்டி தான் அதில இருக்கும். வாங்குற மக்களுக்கும் அத நம்ம மைண்ட்ல இன்டியூஸ் பண்ணிறணும். ஸோ அத வாங்கிட்டு வந்து நம்ம செலவு அது இதுன்னு போக ஒரு ₹150 தாராளமா நம்ம குடுக்கலாம். ஆ அதுதான் தட்ஸ் ஆல். ஸோ அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எந்த கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்க. ஃபீட்பேக் குடுங்க. தட்ஸ் ஆல். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் வணிகன் அமீர். தேங்க் யூ.